மாஷிவா கிச்சன். டுடே ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல். இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் லெமன் ரைஸ்க்கும் புளியோதரைக்கும். ஸோ சாம்பார் சாதத்துக்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் கடாய் காயட்டும். கடாய் காய்ஞ்சதும் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். காய்ஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கலாம். ஸோ அது போட்டு நல்லா பொரியட்டும். நம்ம பொட்டேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஸ்கின்னு பீல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்கின்னோட தான் செய்ய போகிறேன். ஸோ அப்படியே நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் கொஞ்சம் வதக்கும் போது நம்மளுக்கு பாயில் ஆகும். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். அது ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 1 1/2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கான சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நீங்கள் மூடி வச்சு சிம்மில் வச்சு பண்ணுறதுனால பண்ணலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறேன். ஸோ 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் நான் போடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. ஸோ சிம்மில் வச்சுட்டாக்கா நம்மளுக்கு நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா அந்த கடாயில் மசாலாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா உருளைக்கிழங்க கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.